சிஎஸ்கே உடைய வெறித்தனமான வெற்றிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது பறி போயிருக்கு. ஸோ அதில் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் பேக் போயிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சீரியஸை விட்டு அவுட் ஆகலை அப்படின்னா கூட ஸோ ஓரளவுக்கு பேக் அடிச்சிருக்காங்க. இருப்பினும் ஆர்சிபி முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அண்ட் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா அண்ட் மற்ற எந்த டீமுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் சூப்பர் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பகல் மேட்ச் அப்படின்னாலே சிஎஸ்கே கலக்குவாங்க. அண்ட் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் அப்படிங்கிறது வின் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. லாஸ்ட் 5 மேட்ச் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2020 அப்புறம் அது ஃபுல்லாமே பஞ்சாப் கூட எந்த மாதிரி ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னா லீகுடைய லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுல ஃபுல் ஸ்குவாடோட சிஎஸ்கே ஆட மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அதுல எல்லா மேட்சுமே தோத்துருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு அப்படியே உல்டாவான ஒரு விஷயம். தர்மசாலா அண்ட் சிஎஸ்கே நெவர் எண்டிங் ஸ்டோரி. ஏன்னா சிஎஸ்கே ஜெயிச்சு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த தர்மசாலால ஜெயிச்சா ஒரு எமோஷனல் மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியும். 2010 ஒரு நடந்த விஷயம். எக்ஸாக்டா 14 வருஷத்துக்கு அப்புறம் தோனியோட பினிஷ் இல்லைன்னா கூட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல கலக்கி சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜட்டு பொறுத்த வரைக்கும் பகல் மேட்ச் எப்பவுமே நல்லா பண்ணியிருக்காருங்க. ஸோ நேத்து பேட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 43 ரன் அடிச்சாரு. அண்ட் பவுலிங்ல எக்ஸ்ட்ரானரியான பவுலிங் சான்ஸே கிடையாது. ஸோ இருக்கிற எல்லா அவார்டையுமே ஜட்டு தான் வாங்கினாரு. ஸோ ஓவராலா சிஎஸ்கே இருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். மஸ்ட் வின் கேம்ல பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. இதுல ஆக்சுவலா 2 மேட்சஸ் வந்துட்டு ஜெயிச்சு நல்ல நெட் ரன் ரேட்டோட இருந்தா கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க சிஎஸ்கே. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா நேத்து மேட்சோடைய செனாரியோ எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கேக்கு மட்டும்தான் யூஸ். ஆனா சிஎஸ்கே தோத்து பஞ்சாப் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மீதி 9 டீமுக்குமே ஒரு வாய்ப்பு இருந்தது. நேத்து பஞ்சாப் தோத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு கொஞ்சம் இறங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போதைக்கு ஜிடி, பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி இவங்க எல்லாருமே ஒரே பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அவங்க மேலே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் கீழே இருக்க இந்த 4 பேருக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ மேலே இருக்கக்கூடிய டீம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. ராஜஸ்தானும் கேகேஆரும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதில் மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க. மீதி இருக்கிற 3 மேட்சையும் அவங்களே வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கீழே இருக்கக்கூடிய எல்லா டீம்களுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நிறைய பேர் ஆர்சிபி பத்தி கேட்டிருந்தீங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னடா நடக்குது இந்த டீமை புரிஞ்சுக்கவே முடியலையடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு டீமானுங்கிற மாதிரி தொடர்ந்து தோத்துட்டே இருந்தது 5 மேட்ச் 6 மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்குவாடை மாத்தி அமைச்சாங்க. வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற அரக்கனை உள்ள கொண்டு வந்தாங்க. பேட்டிங் சும்மா செம்மையா இருந்துச்சு. பவுலிங் செம்மையா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ஓரளவுக்கு ஸ்குவாடு செட் ஆன மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை நீங்க எப்போ வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கேட்டிருக்காங்க. டூ லேட் அப்படின்னா கூட இன்னும் 3 மேட்சஸ் இருக்கு. கண்டினியூவா வின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபி உள்ள போக முடியும். ஆனா மற்ற டீமோட கையிலையும் கேகேஆர் அது மட்டும் இல்லாம ஆர்ஆர் தொடர்ந்து இருக்கக்கூடிய மேட்ச் எல்லாம் லூஸ் பண்ணாம ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சான்ஸ் இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0.0001% அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பே இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கும் இருக்கு. ஒரு கால்குலேஷன் படி அவங்க உள்ள போக முடியும். ஆனா அதெல்லாம் அக்யூரேட்டா நடக்கணும். ஆனா 99% நம்மளுக்கே தெரியுங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த 0.01% அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது நடந்தா அவங்களுக்கு சந்தோஷம் தான். அண்ட் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்களும் இதே சுச்சுவேஷன் தாங்க. பஞ்சாப், குஜராத் டைட்டன்ஸ் எல்லாருமே ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஜெயிக்கணும். மேலே இருக்கிற டீம் ஜெயிக்கணும். சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த லக்னோ, சென்னை சூப்பர் கிங்ஸ், அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த டீம் எல்லாம் தோக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த டாப் 4 போறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் மற்ற டீம் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஆஃப் ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா செமையா இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முக்காவாசி கிணறு தாண்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லீக் மேட்சஸ் உடைய கடைசி பேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மே 18 ரொம்ப 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 குரூசியலான ஒரு மேட்ச், சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் ஏன் குரூசியல் அப்படின்னா ஸோ ஓப்பனிங் மேட்சும் இவங்களுக்கு தான் நடந்துச்சு. அண்ட் லீகுடைய ஆல்மோஸ்ட் கடைசி மேட்சும் இவங்களுக்கு தான் நடக்க போகுது. அதுக்கான காரணம் ஸோ ஆர்சிபி ஜெயிச்சா ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சா நல்ல ஒரு பொசிஷன் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ அது மஸ்ட் வின் கேமா இருக்கும். 2 டீமுக்கும் சின்னசுவாமியில சரியான ஒரு கேம் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 டீமுக்குமே பரிசோதனைகள். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் அகைன் ஜிடிக்கு எதிராக ஆட போறாங்க. அது கொஞ்சம் ஈஸியான கேமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஆர்ல ஸோ ஃபைனலா ஒரு தடவை சேப்பாக்கில் ஆட போறாங்க. ஸோ என்னதான் எலிமினேட்டர் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபைனலும் சேப்பாக்கில் தான் நடக்குது அப்படின்னா கூட ஸோ அது எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா ஃபைனல் கேம் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் கூட அந்த நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ தோனிக்கு இந்த ஃபேர்வெல் மாதிரியான விஷயங்கள், சில ஸ்பீச்சஸ் அப்படிங்கிறதும் அங்க நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபைனல் மேட்ச் சென்னையில் நடக்கணுங்கிற மாதிரி தோனி அவர்கள் சொன்னார்.
சொன்ன விஷயம் நடக்க போகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ அதை தாண்டி ஆர்சிபியும் பார்த்தோம் அப்படின்னா இடையில 2-3 கேம் இருக்கு. ஸோ 2 கேம் இருக்கு, அதை ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே கூட அந்த மெயினான மேட்ச் ஆடி ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஓவராலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஐபிஎல் உண்மையாலுமே லீகுடைய கடைசி மேட்சஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.